மக்களே எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னா கட்சியை பற்றி தான். திமுக, அதிமுக அந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டில் உள்ளதான் குதிரை ஓட்ட முடியும். வேறு எந்த ஊரில் வந்து ஓட்ட முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், பிஜேபி தமிழ் மொழியே தெரியாமல் தமிழால் வச்சு அங்கே பிஜேபி கட்சி எல்லா ஊர்லேயும் பிஜேபி ஜெயிச்சிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வாட்டி பிஜேபி தான் ஓட்டு போட்டு பார்க்கணும்லாம். வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிஜேபி அவ்வளோ செய்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் செய்ய மாட்டுறாங்க? ஒரு வாட்டி ஓட்டு பார்த்து பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு அவங்க செய்வாங்களா இல்லையான்னு. ஒன்று திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க மக்களே, இல்லைன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பாருங்களா, அல்லது நடத்துறது இல்லையே பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போடாதீங்க ஓட்டு. ஏன் நம்மளது தான் இருக்காங்க திமுகவும் அதிமுகவும். அவங்க ஏன் வடநாட்டில் வந்து நிற்க முடியாது? இவ்வளோ பெரிய ஊர்லேருந்து அவங்களே வந்து நிற்காங்க. இவங்களும் நிறையா ஊரில் கட்சி ஓப்பன் பண்ண வேண்டியதானே. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் குண்டு சத்தி குதிரை ஓட்டிகிட்டு இருக்காங்க? அது கேட்குற கேள்வி நியாயமான கேள்வியே இல்லையா? நீங்களே பாருங்கள். பிஜேபி மோடி கட்சி வந்து எல்லா ஊர்லேயும், கர்நாடகாலேயும் இருக்குது, கேரளாலேயும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊர் திமுக வந்து எல்லா ஊர்லேயும் ட்ரை பண்ண வேண்டியதானே போய். அது ஏன் ட்ரை பண்ண மாட்டாங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, வேறு எந்த ஊர்லேயும் ஓட்டு போட மாட்டாங்களா? சிந்திக்கணும் மக்களே, சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த ரெண்டு கட்சிக்கும் மாறி ஓட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலி வழியாக வந்து அவங்க கட்சியில் பெரிய ஆளாக ஆகிட்டு வராங்க. ஆனால் மிடில் கிளாஸாக தான் இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதான் டிஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், ஒயின் ஷாப்பு பாருங்கள். ஒயின் ஷாப்பில் வந்து இப்போ ஒரு பாட்டில் கொடுத்தா 10 ரூபான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு எதனால் ஓடிக்கிட்டு இருக்குன்னா ஒயின் ஷாப்பில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா காலையில் 10 மணிக்கெல்லாம் போய் ஒயின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்யூவாக நிற்கிறாங்க. அதுவும் இப்போது ஒரு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா சொல்லிட்டு எவனும் காசு எடுத்துகிட்டு வரல. அங்கே எவனாச்சும் குடிக்கிறானா அவங்ககிட்ட பாட்டில் மட்டும் கொடுங்கன்னு அந்த பாட்டில் ஒரு 10 பாட்டில் வாங்கினா எவ்வளோ ஆயிடுச்சு? 100 ரூபா ஆயிடுச்சு. அதில் ஒரு கட்டிங்கை போட்டு திருப்பியும் மத்தியானம் அதே மாதிரி வந்து நின்று திருப்பியும் ஒரு 10 பாட்டில் கடை வாங்கி கட்டிங்கை போட்டு வாழ்க்கையே ஒயின் ஷாப்லேயே போட்டுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகமாக இருக்குது ஒயின் ஷாப் மட்டும். ஆனால் இங்கே பாருங்கள், வடநாடெல்லாம் பாருங்கள், கவர்மெண்ட்டு கிடையாது, ஃபுல்லாக ப்ரைவேட்டு தான் எடுத்து நடத்துகிறாங்க. ஃப்ரீ கொடுத்து மக்களை ரொம்ப அடிபாலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃப்ரீ, வேறு எந்த ஊர்லேயும் ஃப்ரீ கிடையாது. அங்கே மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுக்குறது. உங்களோட காசை உங்களுக்கே ஃப்ரீயாக கொடுக்குறது தான் அது ஃப்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு விட்ருக்கான் லேடிஸ்க்கு ஃப்ரீ டிக்கெட்டுன்னு. அந்த காசு எதில் பிடிப்பான் யோசிச்சு பாருங்கள். உங்களோட அத்தியாவசிய விலைவாசி, தக்காளி விலை, வெங்காயம் விலை எல்லாத்தையும் ஏற்றி அதில் உங்களோட காசை பிடிப்பான். அதனால் ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக வாங்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட 2 கால் 2 கை இல்லை, உங்களால் சம்பாதிக்க முடியாதா? ஏன்டா இவன் அப்படி கேட்குறாங்க? இதுதான் உண்மை. ஃப்ரீ வந்து என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. அதனால் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிப்பேன். ஆனால் அதோட ஃப்ரீயான காசை தூக்கி உங்கள் வரியில் போடுவான், இல்லைன்னா உங்களோட அத்தியாவசிய தேவையில் விலையேற்றுவான். இதுதான். அதனால் ஒரு வாட்டி பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பாருங்கள் மக்களே, அப்போது உங்களுக்கு தெரியும். பிஜேபி வந்து உங்களுக்கு வடநாட்டுக்காரன், அதனால் ஓட்டு போட எந்த நாட்டுக்காரன் வந்தால் நம்மளுக்கு சேவை நல்லது நடக்கணும். அதனால் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். ஏதாவது தப்பாக நான் சொல்லியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்க. இது என்னோடய கருத்து, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொன்னதை கொஞ்சம் வாட்டி யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே, பாய்.